ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Proverbs chapter 30 verse 5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். The words of God are true and they are proven. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவர், சொன்னபடி செய்கிறவர். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உண்டு. When you believe on the word of God, you will have great future. Because we have been reading in the Bible about so many saints of God, those who have believed in the word of God, and they have never been ashamed. They have been lifted up from every lowliness of their life. From those experiences of those saints, we can believe and trust the word of God is proven and they are true. They are yea and amen through our Lord Jesus Christ for the glory of God. So we need to believe on every promises of God in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஏற்கனவே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறின, அவைகள் நிரூபிக்கப்பட்டன. எனவே நீங்களும் நானும் நம்முடைய தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். When you trust in the Lord, He will be a shield for you. He will protect you from every dangerous things of the world, every calamities, every natural calamities, every chaos, every unrestness, every poverty, every unemployment. In every situations, our Lord is going to shield you so that you will be protected. You need to trust in Him. Trust Him. அவரை நம்ப வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார் என்று நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனையோ சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியில் நம்மை அவர் பாதுகாக்கிறவர். அதுதான் சங்கீதம் 91 சொல்லும் பொழுது, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியே God will protect you from every pestilence, every dangerous situations of this world. We need to trust in God. We need to declare that He is our shield. He is our fortress. He is our God. Then He will take care of every situations of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையையும் அவர் ஏற்றுக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். நாம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, நீரே அவர்களுக்கு துணையாயிருந்தவர்களும் கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பி உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. பாதுகாத்து வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குற்றங்கள் குறைவுகளை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.